We praise you. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி சொல்றோம். Thank you. ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். எத்தனை பேர் புதுசா அபிஷேகம் பெற்றா? ஆவின் வரங்கள் 9. முதலாவது பற்பல பாஷைகளை பேசும் வரம். நானா பாஷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವಂತ ವರ. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம் 2வது. பாஷೆಗಳನ್ನು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವಂತದ್ದು 2ನೇ. 3வது தீர்க்கதரிசனத்தை உரைக்கிற வரம். 3ನೇದಾಗಿ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿಯುವ. இந்த 3 வரங்களில் ಈ 3 ವರಗಳು தேவனோடு உருவாடும் வரங்கள் என்று ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ பண்டிதர்கள் ಉಂಟಾಗುವಂತ பெயர் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ ವೇದದಲ್ಲಿ. முதலாவது தேவனோடு உருவாடுகிற வரங்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರೊಂದಿಗೆ ಒಂದಾಗುವಂತ ವರ. அவைகள் பற்பல பாஷைகளை பேசும் வரம். ಅನೇಕ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವ ವರ. gift of tongues. ಆ ವಾಣಿಗಳನ್ನು ಆಡುವಂತ ವರ. 2வது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும். 2ನೇದಾಗಿ ಭಾಷೆಗಳನ್ನು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವಂತದ್ದು. அதுதான் gift of interpretation. ಅದು ವಾಣಿಗಳನ್ನು ವ್ಯಾಖ್ಯಾನಿಸುವುದು. 3வது தீர்க்கதரிசனங்களை உரைக்கிற வரம். ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನುಡಿಯುವಂತ gift of prophecy. ಪ್ರವಾದನೆಯ ವರ. இது 3ம் ஒரு பட்டியலில் கீழே வருகிறது. ಈ 3 ಕೂಡ ಒಂದೇ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. 2வது தேவனிடத்திலிருந்து வருகிற காரியங்களை வெளிப்படுத்துகிற வரங்கள். ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬರುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನು ಹೊರಪಡಿಸುವ ವರಗಳು. தேவனுடைய வெளிப்படுத்துதல் அல்லது தேவனுடைய தேவ தரிசனங்கள் ಅಥವಾ ಪ್ರಕಟಣೆಗಳು ಅಥವಾ ದೈವಿಕವಾದ ದರ್ಶನಗಳು. இதை 2வது கேட்டகரியில கொண்டு வருகிறார். ಇದನ್ನ 2ನೇಯ ಭಾಗದಲ್ಲಿ ತರುತ್ತಾರೆ. அதிலே முதலாவது ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ஞானத்தை போதிக்கும் வசனம். ಜ್ಞಾನವನ್ನು ಬೋಧಿಸುವಂತ ವಾಕ್ಯ. 2வது ಎರಡನೇದಾಗಿ அறிவை உணர்த்தும் வசனம். ತಿಳುವಳಿಕೆ ಉಂಟು ಮಾಡುವಂತ ವಾಕ್ಯ. 3வது ಮೂರನೇದಾಗಿ ஆவிகளை பகுத்தறியும் வசனம். ಆತ್ಮವನ್ನು ವಿವೇಚಿಸುವಂತ ವರ. இது 3ம் ಈ 3 ಕೂಡ தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு கொண்டு வருகிற வெளிப்படுத்தல்களை நாம் அறிய முடியும். ದೇವರಿಂದ ತರುವಂತ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ತಿಳಿಯಬಹುದು. 3வது கேட்டகரி 3ನೇಯ ಭಾಗದಲ್ಲಿ அது விசுவாச வரம். ನಂಬಿಕೆಯ ವರ. அதை குறித்து ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ வல்லமையின் வரங்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಬಲದ ವರಗಳು ಎಂಬುದಾಗಿ ಕೊಡಲಾಗಿದೆ. தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் வரங்கள். ದೇವರ ಬಲವನ್ನು ಪ್ರಕಟಿಸುವ ವರಗಳು. அதில் முதலாவது விசுவாசம். ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಿಕೆ. 2வது குணமாக்கும் வரங்கள். 2ನೇದಾಗಿ ಗುಣಪಡಿಸುವ ವರ. 3வது அற்புதங்களை செய்கிற சக்தி. 3ನೇದಾಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಶಕ್ತಿ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. முதலாவது ಈಗ ಮೊದಲನೇದಾಗಿ நாம் தியானிக்க போகிறது. ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುವ. நான் முதலே சொன்னது போல ಮೊದಲು ನಾನು ಹೇಳಿದ ಹಾಗೆ தேவனோடு உறவாடும் வரங்கள். ದೇವರೊಂದಿಗೆ ಒಂದಾಗುವಂತ ವರಗಳು. அதிலே முதலாவது ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೆಯದು gift of tongues. ವಾಣಿಗಳನ್ನು ಮಾತನಾಡುವ ವರ. அல்லது வேறு மொழியில பார்த்தீங்கன்னா diverse kinds of tongues. ಅಥವಾ ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವ ವರ. பற்பல பாஷைகளை பேசுகிற வரம். ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವ ವರ. நமக்கு தெரிந்த மொழி ஒன்று இருக்கும். ನಮಗೆ ತಿಳಿದಂತ ಒಂದು ಭಾಷೆ ಇರುತ್ತದೆ. நாம் தாய்மொழி ஒருவேளை தமிழா இருக்கலாம், கன்னடாவா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், ನಮ್ಮ ತಾಯಿ ಭಾಷೆ ತಮಿಳು ಆಗಿರ್ಬೋದು, ಇಂಗ್ಲಿಷ್ ಆಗಿರ್ಬೋದು, ಕನ್ನಡವಾಗಿರ್ಬೋದು, அல்லது மலையாளமா இருக்கலாம், ಮಲಯಾಳಂ, ತೆಲುಗು ಆಗಿರ್ಬೋದು. இதை தாண்டி ಇದನ್ನ ದಾಟಿ நாம் படிச்ச லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ನಮಗೆ ಪರಿಚಯ ಬರುವಂತ ಕೆಲವು ಭಾಷೆಗಳು. ஆனா இந்த பாஷைகளோ ಆದ್ರೆ ಈ ಭಾಷೆಗಳು நமக்கு தெரியாத பாஷைகளை நாம் பேசுவோம். ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಡುತ್ತೇವೆ. ஏபிசியே தெரிஞ்சிருக்காது. ABCD ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ஆனால் இந்த மொழியில நாம் பேசிக்கொண்டே இருப்போம். ಆದ್ರೆ ಈ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುತ್ತೇವೆ. இதுதான் gift of tongues என்று ಇದೇ ವಾಣಿಗಳ ವರ ಎಂಬುದಾಗಿ வேதம் நமக்கு சொல்கிறது. ದೇವರು ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ. இந்த வரங்களை குறித்து நாம் தியானிப்போமானால் ಈ ವರಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವುದಾದರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ಯೆಶಾಯ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ பரியாச உதவினாலும் அந்நிய பாஷைகளினாலும் பேசப்படினாலும் எழுதியிருக்கிறது. ಮೊದಲು ಭಾಷೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಮತ್ತು ಅನ್ಯ ಭಾಷೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡುವಂಥದ್ದು. இந்த பரியாச உதவிகளும் அந்நிய பாஷைகளும் என்னவென்றால், ಮೊದಲು ಮಾತು ಮತ್ತು ಅನ್ಯ ಭಾಷೆ ಏನೆಂದರೆ தேவனோடு பேசுகிற மொழிகள். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವಂತ ಭಾಷೆಗಳು. நாம் அதை பேசும்பொழுது
சொல்லுகிறார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಮುಟ್ಟಿ ಉರಿಯುತ್ತದೆ. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம், ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ, இந்த அபிஷேகத்துல நிரம்பும் போதெல்லாம், ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಲ್ಪಡುವ அந்நிய பாஷைகளை பேசும் போதெல்லாம் ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವ நம்முடைய உள்ளம் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரமும் மங்கள் கொள்கிறது. ನಮ್ಮ ಹೃದಯ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮ ಶರೀರ ಕೂಡ ಆ ರೀತಿಯ ಅನುಭವ. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 6 முதல் 8 வசனத்தை வாசித்தீர்கள். ಕೃತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6ರಿಂದ 8ನೇ ವಾಕ್ಯವರೆಗೆ ಓದಿದರೆ நமக்கு அறியாத உலகத்தில் உள்ள மற்ற மொழிகளை நாம் பேச முடிகிறோம் என்று பாருங்கள். ನಮಗೆ ತಿಳಿಯದೇ ಇರುವಂತಹ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಬೇರೆ ಭಾಷೆಗಳನ್ನು ಕೂಡ ಮಾತನಾಡುವ ಶಿಷ್ಯರು பரிசுத்தாவியில நிரம்பும் போது ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಡುವಾಗ அவர்கள் பேசின பாஷைகள், ಅವರು ಮಾತನಾಡಿದ ಭಾಷೆಗಳು, இவர்கள் கலிலேயா இருந்த பொழுதும் அவர்கள் பேசின மற்ற மொழியை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார். ಗಲಿಲಾಯದವರಾಗಿದ್ದರೂ ಬೇರೆ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವುದನ್ನು ನೋಡಿ ಬೇರೆಯವರು ಆಶ್ಚರ್ಯಗೊಂಡರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அடிக்கடி நான் நினைவில் கொள்கிற ஒரு காரியம், ಆಗಾಗ ನಾನು ನೆನಪಿಗೆ ತರುವ ಒಂದು நான் சிறியவனாய் இருந்தபோது ನಾನು ಚಿಕ್ಕವನಾಗಿದ್ದಾಗ என்னுடைய மாமா ஒரு கூட்டத்துக்கு என்னை கூட்டிக் கொண்டு போனார். ನನ್ನ மாமா ಮಾವಲ್ಲಿ ಒಂದು ಕೂಟಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರು. அந்த கூட்டம் ஒரு ஹவுஸ் மீட்டிங். ಆ ಕೂಟವು ಒಂದು ಮನೆಯ அந்த ಕೂಟವಾಗಿತ್ತು. கூட்டத்தில் ஏதோ ஒரு 50-60 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಕೆಲವು ಮಂದಿ ಮಾತ್ರ ಕುಳಿತಿರುತ್ತಾರೆ. அந்த கூட்டத்திலே நான் முழங்காலில் நானும் நின்று கொண்டிருந்தேன். எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ನಾನು ಮೊಣಕಾಲ ಮೇಲೆ ಆ ಕೂಟದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೆ. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. திடீர்னு எனக்கு பின்னாலிருந்து ஒரு பெரும் சத்தம் கேட்டது. ನನ್ನ ಹಿಂಭಾಗದಿಂದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಶಬ್ದ ಕೇಳಿತು. அந்த சத்தத்திலே ஒரு மனுஷன் மிகுந்த சத்தத்தோடு ஆங்கில மொழியிலே ஒரு தீர்க்கதரிசனத்தை உரைத்துக் ಆ கொண்டிருந்தார். ಮನುಷ್ಯನ ಹಿಂಭಾಗದಿಂದ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ மிகுந்த நேர்த்தியான ஒரு ஆங்கில மொழியில அந்த தீர்க்கதரிசனம் வெளிவந்தது. ಸರಿಯಾದಂತಹ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಆ ಪ್ರವಾದನೆ ಹೊರಗಡೆ ಬಂತು. நான் திரும்பி பார்த்தேன். ನಾನು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದೆ. வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, ஒரு கையில ஒரு மஞ்சள் பைய வச்சுட்டு ஒருத்தர் அங்க உட்கார்ந்து இருந்தா அவர் வாயிலிருந்து தான் அந்த வார்த்தைகள் வந்து. ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿದಂತ ಆ ವ್ಯಕ್ತಿ ಆತನ ಬಾಯಿಂದಲೇ ಆ ಪ್ರವಾದನೆ ಬಂತು. அந்த கூட்டம் முடிந்த பிறகு ಆ ಕೂಟವು ಮುಗಿದ ನಂತರ எல்லாரும் அவருக்கு போய் கை கொடுத்தாங்க. ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ಕೈಯನ್ನು ಕೊಟ್ಟರು. நானும் போனேன். ನಾನು ಹೋದೆ. அவர் கை குடிச்சிட்டு இட் வாஸ் எக்ஸலன்ட் ஸ்பீக்கிங் அப்படின்னு. ಅವರು ಕೈಯನ್ನು ಕೊಟ್ಟು ಇದು ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ நம்ம ಮಾತನಾಡಿ. சின்ன பையன் தான் அப்போ. ಆಗ ನಾನು ಚಿಕ್ಕ ಹುಡುಗ. அவர்கிட்ட நான் பேசினவனே ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ அவர் ತಕ್ಷಣ என்னை முத்து பார்த்து கொண்டே இருந்தார். ಅವರು ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದರು. கொஞ்ச நேரம் அவர் பார்த்தேன். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನೋಡಿದೆ. அவர் என்ன தமிழ்ல பேச ಅವರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ நான் இங்கிலீஷ்ல பேசினா அவர் முடிச்ச ஆரம்பிச்சார். ನಾನು ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ಅವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದರು. அப்பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ಆಗಲೇ ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಅವರಿಗೆ ಇಂಗ್ಲಿಷ್. அவர் பார்த்து கேட்ட இங்கிலீஷ் தெரியாதா? ಅವರು ನೋಡಿ ಕೇಳಿದರೆ ಇಂಗ್ಲಿಷ್ எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. ಒಂದು ಮಾತಾದರೂ ಕೂಡ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. சாதாரண ஒரு படிப்படியாத ஒரு மனுஷன், ಸಾಧಾರಣವಾಗಿ ಕಲಿಯದಂತ ஒரு கிராமத்து வாசி மாதிரி இருந்தார். ಗ್ರಾಮವಾಸಿ ಆಗಿದ್ದರು. அவர் பேசுனதோ ಅವರು சரளமான ஆங்கிலத்துல ಸರಳವಾದ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ நேர்த்தியாய் பேசினார். ಸರಿಯಾಗಿ ಮಾತಾಡಿದರು. அதுதான் நமக்கு தெரியாத மொழிகளை பேசுகிற வைக்கிறது. ಆದರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಂತಹ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತಾಡುವಂಥದ್ದು. ஒருவேளை நமக்கு தெரியாது, ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ அங்க ಗೊತ್ತಿಲ್ಲ, உட்கார்ந்து இருக்கிற மற்றவர்களுக்கு தெரியும். ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತಹ ಬೇರೆಯವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த வரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ಈ ವರವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು? இந்த வரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1 ಕುರಿತ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 23வது வசனத்தை வாசித்தால், 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದರೆ, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று ನಾನು ಹೊಂದಿಕೊಂಡದನ್ನು ಕರ್ತನ ಬಳಿ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்படின்னா ಹಾಗಾದರೆ directly receiving from God. ನೇರವಾಗಿ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡನೆಂಬುದಾಗಿ. directly receiving from God. ನೇರವಾಗಿ ದೇವರ ಬಳಿಯಿಂದ. யாரும் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்றது இல்ல. சில சமயம் நேரடியாக பெற்றுக்கொள்வோம். ಯಾರ್ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ, ನೇರವಾಗಿ சும்மா முழங்கால் போட்டுக் கொண்டிருப்போம். ಸುಮ್ಮನೆ ಮೊಣಕಲು ಇರುತ್ತೇವೆ, ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿರುತ್ತೇವೆ, திடீர்னு அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வோம். ಪಕ್ಕನೆ ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. It is direct. ಇದು ನೇರವಾಗಿ. ஒரு குறிப்பிட்ட நபர் இடத்துல வந்து எனக்கு அபிஷேகமே கிடைக்கலைன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ನನಗೆ ಅಭಿಷೇಕವೇ ಸಿಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அவருக்காக ஜெபம் பண்ணேன். ಅವರಿಗೆ ಆಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. அவன் அபிஷேகம் கிடைக்கல. ಅಭಿಷೇಕ ಸಿಕ್ಕಿತು. நான் சொன்னேன், நீங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க, ಅಭಿಷೇಕ ಸಿಗಲಿಲ್ಲ. ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, ಮನೆಗೆ ಹೋಗಿ கர்த்தர் கொடுப்பாருன்னு சொன்னேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದೆ. அடுத்த நாள் கூட்டத்துல ಕೊಟ್ಟದ್ದು அவர் வந்து சொன்ன சாட்சி, ಅವರು ಒಂದು ಹೇಳಿದ ಸಾಕ್ಷಿ, நீங்க சொன்ன மாதிரியே வீட்டுல போய் முழங்கால் போட்டுட்டு இருந்தேன். ನೀವು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಮೊಣಕಾಲು எனக்கு தெரிஞ்ச மாதிரி சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு இருந்தேன். ನನಗೆ ತಿಳಿದ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. திடீர்னு என்ன நடந்துச்சு தெரியல. ಪಕ್ಕನಿಗೆ ಏನು ನಡೆಯಿತು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏதோ ஒன்று என்
பாடுகிறது ಕೆಲವರು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಹಾಡುವುದನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. அந்நிய பாஷையை பேசி தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறதை நான் ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡಿ ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯುವುದನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. இந்த வரம் மிகவும் முக்கியமானது. ಈ ವರವು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. இந்த அந்நிய பாஷையை நாம் கேட்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ಅನ್ಯ ಭಾಷೆಯ ವರವನ್ನು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಕೇಳಿ நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிற இந்த ஆவியின் வரங்கள் ஒன்றை கூட நாம் வேண்டாம் என்று ஒதுக்க முடியாது. ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರಗಳನ್ನು ಒಂದನ್ನು ಕೂಡ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ತಳ್ಳಿಬಿಡಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இது மாத்திரம் போதும்னு சொல்ல முடியாது. ಇದು ಬೇಡ, ಇದು ಮಾತ್ರ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இந்த 9 ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்குமானால் ಈ 9 ವರವು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿದ್ದರೆ எந்த மனுஷன் நம்ம இடத்துல வந்து வெறுமையாக திரும்பி போக வேண்டும். ಯಾವ ಮನುಷ್ಯನು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಬರಿದಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. எந்த தேவையோடு வந்திருந்தாலும் ಯಾವ ಅಗತ್ಯತೆಯಿಂದ கர்த்தர் நம்ம தேவையை சந்தித்து அனுப்புவார். ಅಗತ್ಯತೆಯನ್ನು ಸಂಧಿಸಿ ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. என்கிட்ட இந்த வரம் இல்லை, நீ அவங்க கிட்ட போங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? ನನಗೆ ಈ ವರ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬರ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ ಅಗತ್ಯತೆ ಇಲ್ಲ. ஒரு பலசர கடைக்கு போனால் அந்த கடையில இருந்து அந்த கடைக்கு போன்னு சொல்றாங்களே, அப்படி இருக்கவே இருக்காது. ಅಂಗಡಿಗೆ ಒಂದು ವಸ್ತುವಿಗೆ ಹೋದರೆ ಇನ್ನೊಂದು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்குள்ளே கொடுப்பார். ಎಲ್ಲವನ್ನ ಕರ್ತನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. இதை பெற வேண்டிய குணம் என்ன? ಇದನ್ನು ನಾವು ಹೊಂದಬೇಕಾದ ஏசாயா 44:3 ಯೆಶಾಯ 44 தாகமுள்ள உன்மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ಒಡಗಲದಲ್ಲಿ ತನ್ನ ನೀರನ್ನು ಸುರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನಂದನು. நமக்கு தாகம் அவசியம். ನಮಗೆ ನೀರಡಿಕೆ ಅಗತ್ಯ. எப்படி வெயில் காலத்துல தண்ணி தாகம் எடுக்கிறதோ ಹೇಗೆ ಬೇಸಿಗೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ನೀರು அப்படி ಅಗತ್ಯವಾಗಿದೆ, நமக்குள்ளே ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கணும். ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ದಾಹ ಇರುತ್ತದೆ. எனக்கு அபிஷேகத்தை அந்நிய பாஷையை கொடுத்தால் ஒழிய நான் விட்ட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னார். ನನಗೆ ಅನ್ಯ ಭಾಷೆಯ ವರವನ್ನು ನೀನು ಕೊಡದೆ ಹೋದರೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. எப்படி தாகத்துக்காக தண்ணீரை தேடி மிருகங்கள் அலைகிறதோ அப்படி நாம் அலைய வேண்டியது அவசியமாயிருக்கு. ಹೇಗೆ ಪ್ರಾಣಿಗಳು ನೀರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಅಲೆದಾಡುತ್ತದೋ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮರಗಳಿಗಾಗಿ ನಾವು இரண்டாவது, ஏசாயா 57:15 வாசித்தீங்கன்னா ಯೆಶಾಯ 57ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ வேதம் சொல்வது தாழ்மை அவசியமாயிருக்கு. ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ತಾಳ್ಮೆ ಅಗತ್ಯವಾಗಿದೆ. ತಾಳ್ಮೆ இந்த தாழ்மையோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணும்போது ತಾಳ್ಮೆಯಿಂದ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. தேவன் நம்முடைய ஆவியை நமக்கு ஊற்றுகிறார். ದೇವರು ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಸುರಿಸುತ್ತಾನೆ. ಮೂರನೇದಾಗಿ லூக்கா 11 ಲೂಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 13 வாசித்தால் 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದರೆ ஜெபம் பண்ணும்போது இந்த கிருபையை கொடுக்கிறார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಈ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. வேதம் சொல்கிறது, ವೇದ ஒரு இடத்துல பாம்பை கேட்டார். ಒಂದು ವೇಳೆ ಹಾವನ ಕೇಳಿ ஒரு மனுஷன் ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்துல வந்து ಒಂದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ அப்பத்தை கேட்டால் ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೇಳಿದರೆ எதை கொடுப்பான்? ಏನನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ? ரொட்டியை தான் கொடுப்பான். ರೊಟ್ಟಿಯನ್ನೇ ಕೊಡುತ್ತಾನೆ. அதுக்கு பதில் தேடை கொடுப்பானா, பாம்பு கொடுப்பானா? ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಚೆಂಡನ್ನು கல்ல கொடுப்பானா? ಅವನು ಕೊಡುತ್ತಾನ. கிடையாது. ಇಲ್ಲ. அதுக்கு தகப்பனாக உலகத்தில் இருக்கிற பொல்லாத மனுஷனாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு சொன்னார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಪದಾರ್ಥವನ್ನು ಕೊಡುವವರಾದರೆ ತನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ವರವನ್ನು ಪರಲೋಕದ ತಂದೆ ಕೊಡುವುದು ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? தேவனிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ ದೇವರ ಬಳಿ ನಾವು ಏನನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ அதை அவன் கொடுப்பான். ಅದನ್ನು ಆತ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. எனக்கு இந்த அபிஷேகம் எல்லாம் ஒன்றும் தெரியாது. ನನಗೆ ಈ ಅಭಿಷೇಕದ ವಿಷಯದಲ್ಲಿ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் முதல் முறையாய் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தபொழுது ನಾನು ಮೊದಲನೇದಾಗಿ ರಕ್ಷಣೆ ಅನುಭವಕ್ಕೆ ಬಂದಾಗ அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வீட்டிலே ஜெப கூட்டம் நடத்தி கொண்டு வந்தார்கள். ಆಗ ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನಾ ಕೂಟ ನಡೆಯುತ್ತಾ ಇತ್ತು. அப்போது எனக்கு அறிமுகமான ஒருத்தர் இடத்துல வந்து இந்த இடத்துல கூட நடத்துறாங்க, நீ ஒரு நாளைக்கு வரக்கூடாதாப்பான்னு சொன்னார். ಆಗ ನನಗೆ ಪರಿಚಯವಿರುವಂತವರು ಒಬ್ಬರು ನಾನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಟ ನಡೆಯುತ್ತೇನೆ, ಒಂದು ದಿನ ಅಲ್ಲಿಗೆ ಬರಬಾರದಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ சரி வருகிறேன் என்று சொன்னேன். ಸರಿ ನಾನು ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ 1978 வருஷம் 1978ನೇ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ அந்த கூட்டத்துக்கு முதல் முறையாய் போயிருந்தேன். ಆ ಕೂಟಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಬಾರಿ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. அந்த கூட்டத்துல கொஞ்சம் பேர் உட்கார்ந்தாங்க. ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕುಳಿತಿದ್ದೆ. திடீரென்று எல்லாரும் கை தட்டினாங்க, ಏನೋ பேசினாங்க. ಪಕ್ಕನೆ ಎಲ್ಲರೂ ಕೈ ತಟ್ಟಿದ್ರು ಮತ್ತು ಎಲ್ಲರೂ ಏನೋ நான் ಮಾತಾಡಿದ್ರು. ஒரு சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவன். ನಾನು ಒಂದು CSI ಸಭೆಗೆ ಸೇರಿದಂತೆ. எனக்கு இந்த அனுபவம்லாம் ஒன்றும் தெரியாது. ನನಗೆ ಈ ಅನುಭವ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. முன்னால உட்கார்ந்து பாட்டு பாடுவோம், ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತು ಹಾಡು ಮಾಡುತ್ತೇವೆ. இல்லைன்னா நான் மியூசிக் வாசிப்பேன். ಇಲ್ಲವಾದ್ರೆ ಯಾವುದಾದ್ರು ವಾದ್ಯ கையில ஒரு ஜெப புக் இருக்கும், அதை வாசிப்போம். ಕೈಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನಾ ಪುಸ್ತಕ இதெல்லாம் மனப்படமா தெரியும் எனக்கு. ಇವೆಲ್ಲವೂ ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ ಗೊತ್ತು. இப்படி பேசுறதுலாம் எனக்கு அன்னைக்கு புது அனுபவமா இருக்கு. ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತ ಹೊಸ ಅನುಭವ. என்னது அதுன்னு நம்ம ஒருத்தர் கேட்டேன். ಏನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾನು அவர் சொன்னார், இதுதான் அந்நிய பாஷை, இது வந்து பரிசுத்தாவியில பெறும்போது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ಆಗ ಅವರು ಹೇಳಿದ್ರು, ಇದೇ ಅನ್ಯ ಭಾಷೆ, ಇದರ ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ಅದು ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. நான் வீட்டுக்கு போனேன். ನಾನು ಮನೆಗೆ ಹೋದೆ. சொன்னேன், ದೇವರ ಬಳಿ இது உங்களிடத்துல வருகிறதுனா எனக்கும் வேணும். ಇದು ನೀನು ಕೊಡುವಂತ ವರವಾಗಿರೋದು ನನಗೂ ಬೇಕು. அடுத்த வாரம் கூட்டத்துக்கு போனேன். ಮಾರನೇ ವಾರದ ಮುಂದಿನ ವಾರದ நான் பாட்டுக்கு போதும் தோற்றம் சொல்லிட்டு இருந்தேன். ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. திடீர்னு எனக்குள்ள ஏதோ ஒரு பாஷை பிறக்க ஆரம்பித்தேன். ಮಕ್ಕಳೇ ನನ್ನ ಒಳಗಡೆಯಿಂದ ಯಾವುದೋ ಒಂದು ಭಾಷೆ ಹೊರಟಿದೆ. அன்றைக்கு பிறந்ததான் இன்ன வரைக்கும் முடியவே இல்லை. ಅಂದು ನನಗೆ ಹೊರಟಿದ್ದೆ, ಈ ದಿನವರೆಗೆ என் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஓயாது.
பேசுறாருன்னு வராது. ಸಂತೋಷವಿಲ್ಲದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡಿ ನೋಡಿ ಬರುವುದಿಲ್ಲ. ಅನೇಕ ಅನ್ಯ ಭಾಷೆ பேசுறாங்க, ಅನೇಕರು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆனா நான் சொல்றதை கவனிச்சுங்க. ಆದರೆ ನಾನು ಹೇಳುವುದು ಸರಿಯಾಗಿ நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு வரும், ನಮ್ಮ ಹೃದಯದ ಒಳಗಡೆಯಿಂದ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. அதுதான் நம்ம ஆவியில நிறைஞ்சு பேசுகிற பாஷை. ಅವೇ ನಮ್ಮ ಆತ್ಮನಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಲ್ಪಟ್ಟು ಮಾತಾಡುವ ಭಾಷೆ. சில சமயத்துல பிராக்டிஸ் பண்ணிடுவோம். நம்மள ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡುತ್ತೇವೆ. பேசி 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 தூக்கத்துல கூட ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா? ಮಾತಾಡಿ ಮಾತಾಡಿ ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ನೋಡಿ. எங்க வீட்டுல ಮನೆಯಲ್ಲಿ சின்னவனா இருக்கும் போது ಚಿಕ್ಕವನಾಗಿದ್ದಾಗ ஜெபம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಾಗಿ எங்க பாட்டி ஜெபத்தை எடுத்தாங்கன்னா 6 மணி நேரம் பண்ணுவாங்க. ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ರೆ நான் முட்டி போட்டு அவர் தலையை கை சவுத்து தரையில வைப்பேன். ನಾವು ಮೊಣಕಾಲು ತಲೆಯೆಲ್ಲ ಚೋಡಿಗೆ 3ஆம் வரைக்கும் போயிடுவேன் தூக்கத்துல. 3ನೇ ಆಕಾಶದವರೆಗೆ ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ನಾವು ஒன்றும் தெரியாது, ಏನು ಗೊತ್ತಾಗುದಿಲ್ಲ. இவங்க ஜெபம்லாம் முடிச்சுட்டு ಇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸಿ எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, சுத்தி சாப்பாடுலாம் கொண்டு வந்து வச்சு எல்லாம் சாப்பாடு சாப்பிடுவோம். ಎಲ್ಲ ಊಟವನ್ನು ತಂದಿಟ್ಟು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ನಾನು 3ஆம் வானத்துல இருப்பேன். ನಾನು 3ನೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ಇರ್ತೇನೆ. புறப்பட விட்டுட்டு திடீர்னு எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, ಪಕ್ಕನೆ ನನ್ನ ತಂದೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ஒரு தட்டு தட்டி ಪಕ್ಕನೆ ತಟ್ಟಿ என்ன ஆத்துமாங்க அப்படின்னு ಏನಾಯ್ತು ನಾನು ಪಕ್ಕನೆ தூக்கத்துல ನಿದ್ರೆಯಲ್ಲಿ என்ன ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஊழியமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி எல்லாத்தையும் சொல்லி முடிப்பேன். ನನ್ನ ಮನವಿಯ ಹೋಗಲು ಕೊಂಡಾಡಿ ಅವರಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಹೇಳಿ ஜெபத்தை முடிச்சு கண்ணத்தை புத்தி முத்தி தோத்திரம் தோத்திரம் சொன்னா எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸಿ ಎಲ್ಲರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ತಿಂತಾ ಇರ್ತಾರೆ. இப்படி மனப்பாடம் பண்ணி பேசுற மொழி கூட இங்க இருக்குது. ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡಿ ಮಾತಾಡುವಂತ ಭಾಷೆ ಕೂಡ ಇಲ್ಲಿದೆ. தூக்கத்துல கூட பேசிவிடுவோம், ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಮಾತಾಡುತ್ತೇವೆ. ஆனா இருதயத்திலிருந்து வராது. ಆದರೆ ಹೃದಯದಿಂದ ಬರುವುದಿಲ್ಲ. ஏதாவது ஒரு இடத்துல துக்கம் ஆயிடுச்சுன்னா இருதயம் ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೃದಯದಲ್ಲಿ ದುಃಖ இது உள்ளத்திலிருந்து புறப்படவே படும். ಹೃದಯದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವುದಿಲ್ಲ. அது சந்தோஷத்தின் மிகுதினால் பிறந்து வருகிறவன். ಸಂತೋಷದ ಅಧಿಕಂತ ಸಂತೋಷ ಹೆಚ್ಚಾಗುವಾಗ ಬರುತ್ತದೆ. நமக்குள்ளே அன்பு ஊற்றப்படும் போது நம்ம பேசுகிற வார்த்தை, ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಪ್ರೀತಿಯು ಸುರಿಯಲ್ಪಡುವಾಗ ಮಾತಾಡುವ கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಎರಡನೇದಾಗಿ ಭಾಷೆகளை வியாக்கியானம் பண்ணும் வரம், ಭಾಷೆಗಳನ್ನು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವಂತವರ, இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் ಭಾಷೆಗಳನ್ನು ವ್ಯಾಖ್ಯಾನಿಸುವಂತವರ அல்லது the gift of interpretation. ಇಲ್ಲವಾದರೆ ವ್ಯಾಖ್ಯಾನವನ್ನು ಮಾಡುವಂತ ವರ. இது மிகவும் முக்கியமான ஒரு வரம். ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತಹ ಒಂದು ವರವಾಗಿದೆ. இந்த வரம் நமக்குள்ளே செயல்படுவோம்னால் யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது. ಈ ವರವು ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವಾಗ ಯಾರು ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இது சரியா நம்ம இன்டர்பிரேட் பண்ணலன்னா பம்பு கூட வந்து சேர்ந்தது. ಸರಿಯಾಗಿ ನಾವು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡದೆ ಹೋದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಬರುತ್ತದೆ. எனக்கு தெரிஞ்ச அருமையான சகோதரன் தினகரன் ஒரு அனுபவத்தை எழுதியிருக்கிறார். ಆ ಸಹೋದರ ವಿಜಯ್ ದಿನಕರನ್ ಅವರ ஒரு அனுபவம், ಒಂದು ಅನುಭವ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. நார்த் இந்தியாவில ஒரு முறை ஒரு கூட்டத்துக்காக போயிருந்தார். ನಾನು ಒಂದು ದಿನ ಒಂದು ಕೂಟಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டர், ಈ ರೀತಿಯ ಒಬ್ಬ ಭಾಷಾಂತರಿಗಾರ, இவர் நல்லா ஸ்ட்ராங்கா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ಇವರು ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ. இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருந்தார். ಇವರು ಭಾಷಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அவர் கூட்டத்துல தான் 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ಕೂಟದಲ್ಲಿ 3 ಲಕ್ಷ 5 ಲಕ್ಷ இவர் ஆழமா சத்தியத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ಆಳವಾಗಿ ಸತ್ಯವನ್ನು ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಾ ಇರುವಾಗ stand on the word of God and the promise of God என்று சொன்னார். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿರಿ ಎಂಬುದಾಗಿ, தேவ வாக்குத்தத்தத்தின் மேலும் தேவனுடைய வார்த்தையின் மேலும் நில்லுங்கள் என்று ದೇವರ சொன்னார். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಗ್ದಾನದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಂದರು. இந்த பிரசங்க இந்த டிரான்ஸ்லேட்டர் ಈ ಭಾಷಾಂತರಿಗಾರರು இவர் இல்ல, ಇವರಲ್ಲ, அவர் பண்ணவர். ಅವರಿಗೆ ಮಾಡಿದ್ರು. இவர் தப்பா நினைச்சு போறீங்க. ಇವರನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಕಲಿಸಬೇಡಿ. சரி, அவர் என்ன சொன்னாரு, ಅವ್ರೇನ್ ಹೇಳಿದ್ರಂದ್ರೆ, நீங்க தேவனுடைய வாக்குத்தத்தின் மேல நில்லுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா ನೀವು ದೇವರ ವಾಗ್ದಾನದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು, நீங்க எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಂದರು. அவரு 3 லட்சம் பேரை எழுந்து நின்றாங்க. 3 ಲಕ್ಷ ಮಂದಿ ಎದ್ದು ನಿಂತರು. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ಏನು ಮಾಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. பிரசங்கத்தின் மத்தியில திடீர்னு எல்லாரும் எழுந்துனா இவர் என்ன செய்ய முடியும்? ಪ್ರಸಂಗದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಎದ್ದೇಳಬೇಕು ಅಂದ್ರೆ ಇವರು ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ? நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க திடீர்னு எழுந்து நின்னீங்கன்னா என்ன செய்ய முடியும்? ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಾಗ ಪಕ್ಕನೆ ಎದ್ದು ನಿಲ್ಲುವುದಾದ್ರೆ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ? நீங்களாவது பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் கூட்டம். அவங்க 3 லட்சம் 4 லட்சம் பேரை எழுந்து நிக்கிறதே பெரிய கஷ்டம். அது அவங்க உட்கார உட்காருவாங்களா? ಅವರು 3 ಲಕ್ಷ 5 ಲಕ್ಷ ಜನ, ಅದು ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದ ಸಂಗತಿ. எல்லாம் என்ன செய்ய முடியாம, ஒன்றும் செய்ய முடியாம ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ஒரே குழப்பமாய் போனோம். ಒಂದೇ ಗಲಿಬಿಲಿ ಉಂಟಾಯ್ತು. வேறு வழி இல்லாம ಬೇರೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲದೆ அவர் என்ன செய்தார் தெரியுமா? ಅವ್ರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? காலத்துக்கான கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டார். ಆಟಕಾಲನ್ನು ಕೊಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ So, இந்த இன்டர்பிரேஷன் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ಭಾಷಾಂತರವು ಎಷ್ಟು ಪ್ರಾಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಾವು சிலர் எதனா ஒன்று சொல்லிவிட்டு விடுவாங்க. ಕೆಲವರು ಯಾವುದೋ ಹೇಳಿ ಹೋಗುತ್ತಾರೆ. 4 ಭಾಷೆ பேசிட்டு 4 ಭಾಷೆ ಮಾತಾಡಿ அதுக்கு வியாக்கியானம் பண்ணு குடும்பத்தை பிரிச்சு விட்டு போயிடுவாங்க. ಅದಕ್ಕೆ ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡಿ ಭಾಷಾಂತರ ಮಾಡಿ ಕುಟುಂಬವನ್ನ ಅಗಲಿಸಿ ಹೋಗಿಬಿಡುತ್ತಾರೆ. அவங்க பேசிட்டு உங்க வீட்டுல உங்க புருஷனுக்கு உங்க பிரச்சனை இருக்குதுங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ಅವರು ಭಾಷಾಂತರ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಗಂಡನಿಗೂ ನಿಮಗೂ ಯಾವುದೋ ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ இந்த வரம் உனக்குள்ளே செயல்பட்டால் ஒருத்தர் ஏமாற்ற முடியாது. ಈ ವರವು ನಿನ್ನಲ್ಲಿ
ஆள வாங்குறதுக்காக தன்னோடு இருந்திருந்த 2 பேரை அனுப்பினார். ತಮ್ಮ ಸೇವೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ವಿಸಿಡಿಯನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ತಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ತಂದ ಇಬ್ಬರನ್ನು ಕಳುಹಿಸಿದರು. இவங்க போய் அந்த கடையில போய் அந்த பொருள்களை பார்த்து அதனுடைய விலையை கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தார். ಅವರು ಹೇಳಿದ್ರು ಆ ವಸ್ತುವನ್ನು ಕೇಳಿ ಬೆಲೆ ಕೇಳಿ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕಳುಹಿಸಿದರು. இவர்கள் போய் பார்த்தார்கள். ಇವರು ಹೋಗಿ ವಿಸಿಡಿ ನೋಡಿದ್ರು. ஒரு செட்டை நல்லா பார்த்தாங்க. ಒಳ್ಳೆಯ ಸೆಟ್ ಅನ್ನು ನೋಡಿ உடனே அபிஷேகம் இவங்க மேல இறங்குச்சு. ತಕ್ಷಣ ಇವರ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ இந்த அபிஷேகம் இறங்கினவனே ಈ ಅಭಿಷೇಕ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ಇವರು ನಡೆಸಿದ್ರು கர்த்தர் வாங்க சொல்றாரு பொழுது ಕರ್ತನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இவங்க பிசினஸ்க்காக வச்சு அந்த பணத்தை போட்டு அதை வாங்கி வந்து ஊழியக்காரர்கிட்ட கொடுத்தாங்க. ಇವರು ಬಿಸಿನೆಸ್ಗಾಗಿ ಇಟ್ಟಂತ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇವಕರ ಕೈಗೆ ಕೊಟ್ಟರು. இதை அவர் பார்த்த உடனே இவர் மனசுல வேதனை வந்தார். ಇದನ್ನು ಅವರು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ அவருக்கு இதை வாங்குறதுல பிடிப்பில்ல. ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. அவர் அதை போட்டு பார்த்தாலும் அவ்வளவு ஒரு குவாலிட்டி அதுல இல்ல. ಅವರು ಅದನ್ನು ಹಾಕಿ ನೋಡಿದಾಗ ಅಷ್ಟೊಂದು ಕ್ವಾಲಿಟಿ ಇಲ್ಲ. உங்களை பார்த்துட்டு தானப்பா வர சொன்னேன், எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಬರುವುದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಯಾಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿರಿ? அவங்க சொன்ன பதில், நாங்க போய் பார்த்தோம், எங்க மேல அபிஷேகம் இறங்கிச்சு, நாங்க வாங்கிட்டோம். ಅವರು ಹೇಳಿದ್ರು ನಾವು ಹೋಗಿ ನೋಡಿದ್ರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇಳಿಯಿತು, ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡವು. அந்த ஊழியக்காரருக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? ಸೇವಕರು ಅವರಿಗೆ வாங்க வானான்னு சொல்றதுக்கு அபிஷேகம் இறங்கப்பா, ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅಭಿಷೇಕ ಇಳಿಯಿತು. இன்னைக்கு ஆவிக்குரிய வளர்த்துல ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க, கம்ப்யூட்டர் மாதிரி பாருங்க. ಇಂದು ಜನ ಕಂಪ್ಯೂಟರ್ ಹಾಗೆ ಬಹಳ ವೇಗವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையன் பேசிட்டு அங்க 2 பேரும் பேசி இருக்கும்போது அபிஷேகம் இறங்கும். ಒಂದು ಹುಡುಗಿಯ ಸಂಗಡ ಹುಡುಗನ ಮಾತಾಡುವಾಗ அவங்க பேசினே இருந்தா அபிஷேகம் இறங்கிச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க சில பேர். ಮಾತಾಡುತ್ತಾ ಇರುವಾಗಲೇ ಅಭಿಷೇಕ ಇಳಿಯಿತು, ಬೇಗನೆ ಮದುವೆ ಮಾಡಿ. ஜாக்கிரதையா இருங்க, ಜಾಗೃತಿಯಾಗಿ இந்த மாதிரி மாய்மாலை எல்லாம் ஏமாந்துடாதீங்க. ಈ ರೀತಿಯ ವಂಚನೆಯಲ್ಲಿ ಮೋಸ. இந்த அபிஷேகம் ஆமான்னு சொல்றதுக்கு இறங்கும், ஆனான்னு சொல்றதுக்கு இறங்கும். ಇದು ಅಭಿಷೇಕವು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಹೇಳುತ್ತದೆ. தேவன் நமக்கு எப்படி பேசுகிறார்? ದೇವರು ನಮಗೆ ಹೇಗೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ? தேவ ஆவியானவர் நம்மோடு எப்படி இடைப்படுகிறார்? ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಹೇಗೆ 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்றது, ஆவியானவர் நமக்குள்ளே அந்த தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிற விதமே பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான். ಪೆತ್ರ 2:27ರಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡುವುದು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ. அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மொழி அதுதான். ಆತ್ಮನು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುವ ಭಾಷೆ ಅದೇ. இப்படி நாம் பேசும்போது, ಹೀಗೆ ನಾವು ಮಾತಾಡುವಾಗ, கர்த்தர் நம்மோடு இடைப்படும் போது, ಕರ್ತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡುವಾಗ, நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಕರ್ತನು அப்படி ಮಾತಾಡುವಾಗ, பேசும்போது ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ கர்த்தருடைய கிருபையிலே ಕರ್ತನ ಕೃಪೆಯಿಂದ நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். ನಾವು ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இந்த வேத வாசகங்கள் ಈ ವೇದವಾಕ್ಯಗಳು நமக்கு இதை விரைத்து காட்டுகிறது. ನಮಗೆ ಇದನ್ನು ಪ್ರಕಟಿಸಿ ತೋರಿಸುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. மன்னிக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ಕ್ಷಮಿಸಬೇಕು. 1 ಯೋಹಾನ. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದೆ. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ಒಬ್ಬರು ನಿಮಗೆ ಬೋಧಿಸಬೇಕಾದ அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ಆ ಅಭಿಷೇಕವು ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ಸಂಗತಿಗಳನ್ನು ಬೋಧಿಸುತ್ತದೆ. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. ಅದು ನಿಜವಾಗಿದೆ, ಸತ್ಯ ಸುಳ್ಳಲ್ಲ. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ಅದು ನಿಮಗೆ ಬೋಧಿಸಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅದರಲ್ಲಿ இந்த வேத வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறது என்று, ಈ ವೇದವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಬಹುದು. அபிஷேகம் நாம் அவரிடமிருந்து பெற்ற அபிஷேகம் நம்மை போதிக்கிறது. ನಾವು ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಹೊಂದಿದ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮನ್ನು ಬೋಧಿಸುತ್ತದೆ. வேணும்னு சொல்றது அந்த அபிஷேகம் தான். ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು, வேணும்னு சொல்றது அந்த அபிஷேகம் தான். ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಅದೇ ಅಭಿಷೇಕ. இந்த gift of interpretation இருக்குமானால், ನಿಮಗೆ ಭಾಷಾಂತರ ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವಂತ இந்த அபிஷேகம் எதுக்கு இறங்குதுன்னு நம்ம அறிந்து கொள்ள ಈ முடியும். ಅಭಿಷೇಕ ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಬಹುದು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாரும் நம்ம ஏமாற்ற முடியாது. ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಮೋಸಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இன்னொன்று, இந்த அந்நிய பாஷைகளை நாம் பேசும்போது, ಈ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತಾಡುವಾಗ இது வேற வரத்தோடு இணைந்து செயல்படுகிறது. ಇದು ಬೇರೆ ವರದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. ஒவ்வொரு வரமும் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொண்டிருக்கிறது. ಒಂದೊಂದು ವರವು ಒಂದರ ಜೊತೆ ಒಂದು ಜೋಡಣೆ ಆಗಿದೆ. It is interlinked. ಅದು ಒಂದಕ್ಕೊಂದು ಜೋಡಣೆ ಆಗಿದೆ. For an example, ಉದಾಹರಣೆಗೆ ஒரு வியாதியஸ்தரை நம்ம கிட்ட கொண்டு வர்றீங்க. ಒಬ್ಬ ವ್ಯಾಧಿಯಸ್ಥನನ್ನ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ತಂದರು. அவங்க கிட்ட ஜெபம் பண்ண கொண்டு வருவாங்க. ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ತಂದರು. அவங்க சொல்லுவாங்க, வயித்துல வலி இருக்குது. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನೋವಿದೆ. இப்போ அவங்களுக்காக வயிற்று வலிக்காக ஜெபம் பண்ணுவீங்க. ಈಗ ಹೊಟ್ಟೆ ನೋವಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಿ. இந்த ஜெபம் பண்ணுகிற வேளையில ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸಮಯ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணுவார். ಆತ್ಮನು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದುಕೊಂಡು நமக்குள்ள இருந்து அந்நிய பாஷை வரம் செயல்படும். ನಮ್ಮ ಒಳಗಡೆ
சரியா இருக்கு. Every gift is interlinked. எல்லா வரங்களும் ஒன்றுக்கொன்று ஜோடனையாகிருக்கிறது. இப்போ ஒருவேளை இந்த ஞானத்தை போதிக்கிற வசனம் நமக்கு செயல்படணும்னா ஞானத்தை போதிಸುವಂತ வரವು இவனுடைய வியாதிக்காக வந்து ஜெபம் பண்ணி அமைச்சிடும். ಇವನ ವ್ಯಾಧಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಳಿಸ್ತೇವೆ. இந்த வியாதிக்காக ஜெபம் பண்ணணும்னா ವ್ಯಾಧಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ஒண்ணுமே நடக்காது. ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஏன்னா இந்த வியாதி பிசாசுனால வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ಈ ವ್ಯಾಧಿಯು ಸೈತಾನನಿಂದ ಬಂದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் செயல்படும் போதுதான் பிசாசுகளை கடிந்து கொள்ள முடியும். ಆತ್ಮವನ್ನು ವಿವೇಚಿಸುವಂತ ವರವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗಲೇ ಸೈತಾನನನ್ನು ಗದರಿಸಬಹುದು. இப்போ இது இருந்தாதான் எத்தனை பிசாசு உள்ளாக்கிறது எப்படி உட்கார்ந்து இருக்குது எந்த இடத்துல கட்டி வச்சிருக்கான்னு தெரியும். ಇದು ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಎಷ್ಟು ಸೈತಾನನಿದ್ದಾನೆ ಎಂತ ಕಟ್ಟಿದೆ ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. இதெல்லாம் செயல்படலனா இது ஒரு மனுஷன் வெற்றியா போக முடியும். ಕ್ರಿಯೆ ಮಾಡದೆ ಹೋದರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ஒன்றை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ಒಂದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ನಮ್ಮ ದೇವன் மிகுந்த அன்புள்ளவர். ನಮ್ಮ ದೇವರು ಬಹಳ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರು, மிகுந்த இரக்கமுள்ளவர், ಬಹಳ ದೀರ್ಘಶಾಂತ ಕನಿಕರವುಳ್ಳವರು, மனம் உருக்கமுள்ளவர். ಆತನು ಕನಿಕರವುಳ್ಳವರು. 9 வரமும் எல்லா சமயம் எல்லாருக்கும் செயல்படுறதில்லை. 9 வரವು ಎಲ್ಲಾ ಸಮಯ ಎಲ್ಲರಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எல்லாரும் வீட்டுல 10 சட்டை இருந்தா 10 சட்டையுமா போட்டு வந்துடும். ಎಲ್ಲರೂ ಮನೆಯಲ್ಲಿ 10 ಶರ್ಟ್ಗಳಿರುವುದಾದ್ರೆ 10 ಹಾಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. 10 ಸಫಾರಿ ಇಂದ 10 ಸಫಾರಿಯನ್ನು போட்டுட்டு வந்து 10 ಸಫಾರಿ ಇರುವುದಾದ್ರೆ 10 ಹಾಕಿ ಬರುತ್ತಾರೆ. வீட்டுல எத்தனை பீரோவா அடுக்கி வச்சு நல்லத்தையும் கட்டிட்டு வந்துட்டீங்க. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬೀರೋದಲ್ಲಿ ಜೋಡಿಸಿಟ್ಟಿರುವ ಎಲ್ಲವನ್ನ ಕಟ್ಟಿ ಬಂದು அந்தந்த நேரத்துக்கு எது தேவையோ அதை நம்ம எப்படி போட்டுக்கணும். ಆಯಾ ಸಮಯಕ್ಕೆ ಯಾವುದು ಬೇಕೋ ಅದನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಹಾಕಿಕೊಳ್ಳೋಣ. ஆவியானவரும் அந்தந்த நேரத்துக்கு எது வேணுமோ அதை நமக்கு கொடுத்து பிரயோஜனப்படுத்துகிறார். ಯಾವ ಸಮಯಕ್ಕೆ ಯಾವುದನ್ನು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. நமக்கு தேவையானது தேவன் மேல அன்பு. ನಮಗೆ ಅಗತ್ಯವಾದದ್ದು ದೈವಿಕವಾದದ್ದು. அவரே சார்ந்திருக்கிறதான ஒரு குணம். ಆತನನ್ನೇ ಆಶ್ರಯ ಮಾಡಿಕೊಂಡಿರುವ அவரையே சார்ந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க. ಆತನನ್ನೇ ಆಶ್ರಯ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದರೆ ஒவ்வொரு வரமும் செயல்படும். ಒಂದೊಂದು ವರವು ಕೂಡ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இந்த வரங்கள் ஒன்றோடு ஒன்று செயல்படுகிறது பாருங்க. ಈ ವರಗಳು ಒಂದಕ್ಕೊಂದು ಸೇರಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದು. வரங்களை வியாக்கியானம் பண்ணும்போது ವರಗಳನ್ನು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ஜீசஸ் இன்றைக்கு இந்த வரங்களை கர்த்தர் சிலருக்கு கொடுப்பார். ಈ ವರವನ್ನು ಇಂದು ಕರ್ತನ ಕೆಲವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. சிலருக்கு இந்த வரங்களை கர்த்தர் கொடுப்பார். ಕೆಲವರಿಗೆ ಈ ವರವನ್ನು ಕರ್ತನ ಕೊಡುತ್ತಾರೆ. கவனிச்சு கேளுங்க. இந்த வரங்கள் இன்டர்பிரட் ஆகும். நீங்க மத்தவங்க பேசுறது கூட உங்களுக்கு உள்ள புரியும். ನೀವು ಈ ವರಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ நீங்க பேசாதது ಬೇರೆಯವರು ಮಾತನಾಡುವುದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. நம்ம பேசுறது புரியும், நம்ம பேசுறது புரியும். ಬೇರೆಯವರು ಮಾತನಾಡುವುದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. வருகிற வெளிப்பாடுகளை புரிஞ்சு கொள்ள முடியும். ಕೆಲವರ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗುತ್ತದೆ. சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ண முடியும். ಕನಸುಗಳನ್ನು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡಬಹುದು. இதெல்லாம் நமக்குள்ளே ஆபரேட் ஆகும். ಇವೆಲ್ಲವೂ ನಮ್ಮಲ್ಲಿ நம்ம ஒரு சொப்பனத்தை பார்ப்போம், அதனுடைய விளக்கம் நம்ம சொல்ல முடியும். ನಾವು ಒಂದು ಕನಸನ್ನು ಇದು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡೋದು. Thank you Holy Spirit. நமக்கு ஸ்தோத்திரம். Holy Ghost ஸ்தோத்திரம். Oh thank you Holy Ghost. Thank you Holy Spirit. 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 Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you Lord. 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 Thank you Lord.
ಬೇರೆ ವರಗಳ ಸಂಗಡ ಸೇರಿ ஞானத்தை போதிக்கிற வசனம், ಜ್ಞಾನವನ್ನು ಬೋಧಿಸುವಂತ ವಾಕ್ಯ. இந்த வரத்தோடு இது அந்த வரம் செயல்படும் போது ಆ ವರವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ ஒரு மனுஷனை குறித்து நமக்கு அது விளக்கம். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ವಿಷಯದಲ್ಲಿ ಅದು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ದಿನದಲ್ಲಿ ஒரு தம்பதியார் என்னை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்திருந்தார். ಒಬ್ಬ ದಂಪತಿಯರು ತಮ್ಮ ಮನೆಗೆ ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದರು. அவங்களுடைய திருமண நாள் அன்றைக்கு. ಅದು ಅವರ ಮದುವೆಯ ದಿನವಾಗಿತ್ತು. அன்றைக்கு காலையில வந்து நீங்க ஜெர்மனிக்கு போகணும்னு சொன்னாங்க. ನೀವು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗಿ. சில பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಡೆದಂತ ಸಂಭವ. நான் வீட்டுக்குள்ளே நுழைந்த காலையில ನಾವು ಮನೆ ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ ಸಮಯದಲ್ಲಿ அப்பொழுது அந்த குடும்ப தலைவி வந்து இடத்துல பேசிக் கொண்டிருந்தார். ಆ ಕುಟುಂಬದ ನಾಯಕಿ ಬಂದು நம்ம வீட்டுக்கார ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட், ಅವರ ಯಜಮಾನರು ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರಿ. வீட்டுக்குள்ள அநேக போன் வந்துச்சு, அதை பேசிட்டுலாம் இருந்தார். ಅವರ ಮನೆಗೆ ಅನೇಕ ಫೋನ್ಗಳು ಬಂದು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದರು. மனைவி சொன்னாங்க, நான் வந்து ஒரு நிமிஷம் நீங்க அவர் வந்து பேசிட்டு இருங்கன்னு சொன்னாங்க. ಆಗ ಅವರು ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಒಂದು ನಿಮಿಷ ಬರುತ್ತೇನೆ, ಅವರು ಬರ್ತಾರೆ, ಮಾತನಾಡಿ. புருஷன் வந்து உட்கார்ந்தா, ಅವರ ಯಜಮಾನ ಬಂದು ಕುಳಿತರು. அவர்கிட்ட 2 வார்த்தை பேசும்போது ಒಂದೆರಡು ಮಾತುಗಳನ್ನು ಮಾತಾಡುವ திடீரென்று எனக்குள்ளே ಪಕ್ಕದೇ இந்த ஞானத்தை போதிக்கிற வசனத்தின் வாரம் செயல்பட ஆரம்பித்தார். ನನ್ನಲ್ಲಿದ್ದಂತ ಜ್ಞಾನವನ್ನು ಬೋಧಿಸುವಂತ ವರವು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. அவரை பார்த்து சில காரியங்களை சொன்னேன். ಅವರನ್ನು ನೋಡಿ ಕೆಲವು ಸಂಗತಿಯನ್ನು ಹೇಳಿದೆ. நீங்க இப்ப செய்யற பிசினஸ் ನೀವು ಈಗ ಮಾಡುವಂತ ವ್ಯಾಪಾರ அப்படி நடத்துங்க, ಹಾಗೆ ನಡೆಸಿರಿ. இதுக்கு மேல ஒரு விதமான முதலீட்டையும் அதுல போடாதீங்க. ಇದರ ನಂತರ ಅದರ ಮೇಲೆ ಯಾವುದೇ ಸಂಗತಿ கையில் இருக்கிற பணத்தெல்லாம் இனி நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சுங்க. ಕೈಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಹಣವನ್ನ ಇನ್ನು ಶೇಖರಿಸಲಿಕ್ಕೆ வேற தொழிலுக்குள்ளே போக வேண்டாம், இதையும் அதிகமாய் செய்ய வேண்டாம் என்று சொன்னேன். ಬೇರೆ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಬೇಡ್ರಿ ಮತ್ತು ಇದರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೋಗಬೇಡ್ರಿ. இந்த இன்டர்பிரேஷன் கிஃப்ட் மூலமாய் இதை நான் விளக்க சொல்ல முடிந்தது. ಇದನ್ನು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವಂತ ವರದ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಅವರಿಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. ஆனால் அவர்களோ ಆದ್ರೆ ಅವರು நான் சொன்னதை காதலிக்க வாங்கிக்கல. ನಾನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಅವರು ಗಮನಿಸಲೇ ಇಲ್ಲ. அவர்களே சிரிச்சுட்டே போயிட்டாரு. ಅವರು ಮತ್ತು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ அப்படியா பிரதர் சொன்னார். ಹಾಗೆ ಸಹೋದರಿಯನ್ನಾಗಿ ಹೇಳಿದರು. சில ஆண்டுகள் கழித்து நான் அவருடைய விடத்துல அவங்களுடைய மாமியாரை சந்திக்க ஆரம்பித்தேன். நான் சந்திக்க நேர்ந்தது. ಕೆಲವು ವರ್ಷಗಳ ನಂತರ ಅವರ ಅತ್ತೆಯನ್ನು ಸಂಧಿಸುವಂತಹ ಸಂದರ್ಭ ಉಂಟಾಯಿತು. அப்பொழுது அந்த அம்மா என்கிட்ட சொன்னார்கள், ಆಗ ಆ ತಾಯಿ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದರು, பிரதர், ಸಹೋದರರೇ, நீங்க சில வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய மருமகனை பார்த்து இப்படி வார்த்தைகளை சொன்னீங்களா? ನೀವು ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನನ್ನ ಹಳಿಯನ್ನು ನೋಡಿ ನಿಮಗೆ ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರಂತೆ. அப்பொழுது நீங்க சொன்னதை அவங்க யாருமே நம்பல. ಆಗ ಆತನಿಗೆ ನೀವು ಹೇಳಿದ್ದನ್ನ ಆತನು ಗಮನಿಸಲಿಲ್ಲ. ஆனா சில ஆண்டுக்குள்ளே அவ்வளவு நடந்து போனது. ಆದ್ರೆ ನೀವು ಹೇಳಿದಂತೆ ಎಲ್ಲಾ ಸಂಗತಿಗಳು ಕೆಲವು ವರ್ಷಗಳಲ್ಲೇ ನಡೆದು ಹೋಯಿತು. அவ்வளவு வியாபாரம் நஷ்டமாய் மாறியது. ಅಷ್ಟು ವ್ಯಾಪಾರವು ನಷ್ಟವಾಗಿ ಮಾರ್ಪಾಟಾಯಿತು. நடந்து செய்து கொண்டிருந்த வியாபாரம் நஷ்டமானது. ಅವರು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಂತ ವ್ಯಾಪಾರ ಕೂಡ ನಷ್ಟವಾಯಿತು. ஒரு பைசா கையில கிடையாது. ಒಂದು ಪೈಸೆ ಆದರೂ ಕೈಯಲ್ಲಿಲ್ಲ. காரெல்லாம் வித்துட்டாங்க, ಕಾರೆಲ್ಲವನ್ನು ಮಾರಿ கம்பெனியை வித்துட்டாங்க, ಕಂಪನಿಯನ್ನು ಮಾರಿದರು. இப்போது என் ಈಗ மகள் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு போறான். ನಮ್ಮ ಮನೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அந்த நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. ಆ ಸ್ಥಿತಿಗೆ ಅವರು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. பாருங்க, ನೋಡಿರಿ, இந்த இன்டர்பிரேஷன் கிஃப்ட் இருந்ததுனால ಈ ಜ್ಞಾನ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವಂತ தேவன் கொடுத்த ஞான வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ದೇವರು ಕೊಡುವಂತ ಜ್ಞಾನ ಮಾತುಗಳನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. இந்த இன்டர்பிரேஷன் ஒவ்வொரு வாரத்துக்கும் அது செயல்படும். ಈ ಜ್ಞಾನ ವಾಕ್ಯವು ಒಬ್ಬೊಬ್ಬರಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. நமக்கு ஒன்னொன்னையும் எக்ஸ்பிளைன் பண்ணனா இன்னைக்கு நம்ம நேரம் இல்லை. ಅದನ್ನು ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ அதுக்கு 10 நாள் பவர் மினிஸ்ட்ரி வைக்கணும். 10 நாள் பவர் மினிஸ்ட்ரி வைக்கணும். 10 ದಿನ ಪವರ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಹೇಳಬೇಕಾದಾಗ அதனால நான் கொஞ்சம் சொல்லிட்டு முக்கியமான கிஃப்ட்ஸ் நான் எலாபரேட் பண்ணி சொல்றேன். ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂತಹ ವರಗಳನ್ನ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த வரங்கள் செயல்படும் போது, ಈ ವರಗಳು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ பரிசுத்த ஆவியானவர் இந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் கிஃப்ட் மூலமா ಪವಿತ್ರ ಆತ್ಮರು ಈ ಜ್ಞಾನವನ್ನ ಅಥವಾ ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವಂತಹ ವರದ ಮೂಲಕ உடனுக்குடன் அதை விளக்கி சொல்லுவார். ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ಅದನ್ನು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உடனுக்குடன், ತಕ್ಷಣವೇ ತಕ್ಷಣ. the word of faith ன்னு பார்க்கறோம், விசுவாச வார்த்தை. ನಂಬಿಕೆಯ ಮರವನ್ನು ஒரு முறை நான் ஒரு பில்டிங் கட்டுவதற்காக ಒಂದು ಸಾರಿ ಒಂದು கர்த்தர் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ಕಟ್ಟಡವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕಟ್ಟಬೇಕು. சோ விசுவாசத்துல ஆரம்பிச்சிட்டோம். ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಅದನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆವು. அது ஆரம்பிச்சு கொஞ்ச தூரம் போகும்போது கூட இருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, ಅದನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿ ಸ್ವಲ್ಪ ಕಳೆಯುವಾಗ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದವರು ಏನು ಹೇಳಿದ್ರು, பிரதர், இவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போவோம், நம்ம பெருசாக ரெசிப்ட் புக் போட்டுட்டு எல்லாரும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ಸಹೋದರರಿಗೆ ಇಷ್ಟು ಹಣಕ್ಕೆ ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗುವುದು, ರೆಸಿಪ್ಟ್ ಬುಕ್ ಅನ್ನು ಹಾಕಿ ನಾವು ಹಣವನ್ನು ವಸೂಲಿ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿದೆ. நானும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தேன். ನಾನು ಅದಕ್ಕೆ ಮಾತುಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟೆ. நிறைய டொனேஷன் புக்ஸ் எல்லாம் போட்டாங்க. ಡೊನೇಷನ್ ಬುಕ್ ಅನ್ನು ಹಾಕಿದ್ರು. எங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பக்தியா ஜெபம் பண்ணி எல்லாரும்
அனுப்பி வச்சு ನಮಗೆ ತಂದುಕೊಂಡರು ಭಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನನಗೆ ತಿಳಿದಂತೆ ಅನೇಕರಿಗೆ நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது ಏನೆಂದರೆ என் கையில இருந்த பணமும் இல்ல, கொடுத்தவங்க கூட யாரும் பணம் கொடுக்கான்னு போச்சு. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಹಣ ಖಾಲಿ ಆಯ್ತು, ಕೊಟ್ಟವರು ಕೂಡ ಇತರಿ ಕೊಡಲಿಲ್ಲ. எனக்கு ஒரே துக்கமா போச்சு. ನನಗೆ ಬಹಳ ದುಃಖವಾಯಿತು. ஆண்டவர் திட்டத்தை கொடுத்தாரா பணத்தை கொடுப்பாரு. ದೇವರು ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನು ಕೊಡುವ பணம் வரಲಿ ஆண்டவர் என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ಹಣವಿಲ್ಲವನ್ನ ದೇವರಿಗೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. அப்போ இந்த வியாக்கியான வரம் எனக்குள்ளே செயல்பட்டது. ಆಗ ಈ ವ್ಯಾಖ್ಯಾನದ ವರವು ನನ್ನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿತು. இந்த நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அது விலகி காட்டுது பாருங்க. ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅದು ಪ್ರಕಟಪಡಿಸಿ ತೋರಿಸುತ್ತೆ. வேதம் சொல்றது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, வேத ಹೇಳುತ್ತದೆ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು, மனுஷன் மேலே எல்லா காரியத்தையும் நம்புற மனுஷன் சபிக்கப்பட்டவன். ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟಂತ ಮನುಷ್ಯನ, மாம்ச போய்வரத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். ತೋಳಿನ ಬಲದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳಂತ ಮನುಷ್ಯನು ಶಾಪಗ್ರಸ್ತನು. இந்த வசனத்தை இது விலக்கி சொல்லுது. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಇದು ಪ್ರಕಟಪಡಿಸಿ ತೋರಿಸುತ್ತೆ. உனக்கு கர்த்தர் தானே பணம் கொடுத்தாரு, ನಿನಗೆ ಕರ್ತನು ತಾನೇ எவ்வளவு தூரம் கட்டி இருக்க, ಇದು ಇಷ್ಟು ತಾನೇ. இப்ப மனுஷனை நம்பி ரெசிப்ட் புக்கை நம்பி போயிட்டியப்பான்னு சொல்லுச்சு. ಈಗ ಮನುಷ್ಯನನ್ನು ನಂಬಿ ಡೊನೇಷನ್ ಬುಕ್ ಅನ್ನು ನಂಬಿ உடனே எனக்கு அறிவு வந்ததுப்பா. ತಕ್ಷಣವೇ ನನಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಉಂಟು. ஆண்டவரே நான் செஞ்சது தப்புன்னு போய் தேவ சமூகத்தில் அழுதேன். ದೇವರೇ ನಾನು ಮಾಡಿದ್ದು ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅತ್ತೆ. யாருக்கெல்லாம் ரெசிப்ட் புக் அனுப்பணும் அவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி 5 பைசா கூட கலெக்ட் பண்ணாத புக்கை மாத்திரம் திருப்பி அனுப்பிடுங்க சொல்லி, ಯಾರ ಬಳಿಗೆ ನಾನು ಯಾರ್ಯಾರಿಗೆ ಅವನ್ನ ರೆಸಿಪ್ಟ್ ಬುಕ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟನೋ ನೀವು ಅದನ್ನು ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಡಿ, ಹಿಂತಿರುಗಿ ಬೇಗ எப்பொழுது அதை நிறுத்த சொன்னோம் அதுக்கு பிறகு மீண்டும் பணம் உள்ளே ஓடி வர ஆரம்பிக்கும். ಅದನ್ನು ನಾನು ಯಾವಾಗ ಮಾಡಿದ್ರು ಮತ್ತೆ ಹಣ ಬರಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. ஏறக்குறைய 3 லட்சத்துக்கு மேலே பணத்தை வைத்து அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சு. ಕಡಿಮೆ 3 ಲಕ್ಷಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಇಷ್ಟು ಹಣ ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. When the gift of interpretation is there, it will interpret where is your mistake. ನಿನ್ನ ಜೀವಿತದ ತಪ್ಪುಗಳನ್ನ ಅದು ವ್ಯಾಖ್ಯಾನ ಪಡಿಸುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இதற்கு நமக்கு முக்கியமாய் தேவையான இது என்னன்னு பார்ப்போம். ಇದಕ್ಕೆ ನಮಗೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಅಗತ್ಯವಾಗಿರುವುದು ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ನ್ಯಾಯೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 7ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ಇಬ್ರಿಯ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ಇಬ್ರಿಯ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 ಕೊರಿಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. இதெல்லாம் வாசித்தீங்கன்னா ಇವೆಲ್ಲವನ್ನು ಓದಿದರೆ வேதம் சொல்றது இந்த இதயத்தை குறித்து, ಈ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ಹೃದಯದ ವಿಷಯದಲ್ಲಿ. இந்த இதயம் ஒரு பலகை என்று அது குறிப்பிட்டு எழுதுகிறது. ಈ ಹೃದಯವು ಒಂದು ಹಲಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இந்த இதய பலகையில் எந்த ஒரு மாசு மரம் ஒட்டிக்கிட்டாலும் ಈ ಹೃದಯವೆಂಬಂತ ಹಲಗೆಯಲ್ಲಿ ಯಾವುದೇ இந்த இன்டர்பிரேஷன் ஆபரேட் ஆகாது. ಈ ಭಾಷಾಂತರ ಮಾಡುವಂತ ಮಾರ್ಗ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்படின்னா ಹಾಗಾದ್ರೆ தூய்மையான சிந்தனை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ಪವಿತ್ರವಾದ ಯೋಚನೆಯು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. தூய்மையான சிந்தனை. ಪವಿತ್ರವಾದ ದೋಷರಹಿತ கொஞ்சம் அசுத்தமான எண்ணங்கள் இருந்தாலும் ಸ್ವಲ್ಪವಾದ ಅಶುದ್ಧವಾದ ಯೋಚನೆ ಇದ್ದರೆ நம்ம இன்டர்பிரேஷன் ராங் ஆயிடும். ನಮ್ಮ ಭಾಷಾಂತರ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. யாரெல்லாம் வருவாங்க அந்நிய பாஷையில பேசிய நம்ம இன்டர்பிரேட் பண்ணுவோம், தப்பான சார்ஜை சொல்லி அனுப்பிடுவோம். ಯಾರೋ ಒಬ್ಬರು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುವುದನ್ನು ಭಾಷಾಂತರಿಸುತ್ತೇವೆ, ಅದನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿ ಕಳಿಸುತ್ತೇವೆ. நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும், வராதே போயிடும். ನಮಗೆ ಬರ್ತಾ ಇರುವುದು ನಮ್ಮ ಹತ್ರ ಬರ್ತಾ ಇರುವುದು. So we need always a clear mind and conscience. ಹಾಗಾದ್ರೆ ನಮಗೆ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ இதுக்கு நம்மோடு இணைப்பட்டு செயல்படுகிறதான ஒரு கனி ಇದು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವಂತ அன்பு, ಫಲ, ಪ್ರೀತಿ, சந்தோஷம். ಸಂತೋಷ. இந்த ரெண்டும் நம்ம கூட இருக்கும்போது ಈ ಎರಡು ನಮ್ಮಲ್ಲಿರುವಾಗ இந்த வரம் செயல்படுகிறது. ಈ ವರವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. நல்ல கவனிச்சீங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. இந்த கனியாகிய அன்பு இருக்குது பாருங்க, ಈ ಫಲವೆನ್ನುವಂತ ಪ್ರೀತಿ ಇದೆ. 9 வரத்துக்கும் செயல்படும். 9 ವರಗಳಿಗೂ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. ஒவ்வொரு வரத்துக்கும் அந்த அன்பு செயல்பட்டு கொண்டே இருக்கும். ಒಂದೊಂದು ವರಕ್ಕೆ ಈ ಪ್ರೀತಿಯು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. நான் உங்களுக்கு விளக்க போகிற 9 வரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல முக்கியமாய் செயல்படுகிற கனி அன்பாய் காணப்படும். ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುವಂತ 9 ವರಗಳಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವಂತದ್ದು அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்கிறது. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರನ್ನು ಬಲ್ಲವನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. So when we don't have love in us, we don't know God. ನಮಗೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ದೇವರನ್ನು ತಿಳಿಯದವರು. நான் கடைசியா 3வது முதல் தலைப்பில் இருக்கிற 3வது வரத்துக்குள்ள வரேன். ಮೊದಲನೆಯ ಭಾಗದಲ್ಲಿರುವಂತ 3ನೆಯ ಸಂಗತಿಗೆ ನಾನು ಬರ್ತೇನೆ. இது மிகவும் முக்கியமான ಇದು ஒரு ಬಹಳ வரம். ಮುಖ್ಯವಾದಂತದ್ದಾಗಿದೆ. இதை அநேகர் நேசிக்கிற ஒரு வரம். ಇದು ಅನೇಕರು ಪ್ರೀತಿಸುವಂತ ವರ. இந்த வரம் ಈ ವರ தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற வரம். ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿಯುವಂತ ವರ. gift of prophecy. ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯುವಂತ ವರ. ஒரு மனுஷன் மூலமாய் ಮನುಷ್ಯನ ಮೂಲಕ இன்னொரு மனுஷனுக்கு ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது தான் இந்த வரம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಂತದೇ ವರ. வெறும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் போதாது, ಬರೇ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದರೆ ಸಾಲದು. ஜனங்களை விடுதலையாக்குற தரிசனங்களோடு கூட செயல்படுகிற வரம் தான் இந்த தீர்க்க தரிசன வரம். ಜನರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತ ದರ್ಶನದೊಂದಿಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುವುದೇ ಪ್ರವಾದನೆಯ ವರ. ஒரு மனுஷனுக்கு யாரும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டே இருந்தா அவன் விடுதலை பெறதில்லை. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳುತ್ತಾ ಇರುವುದು அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ಅವನ ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஆனால் இந்த தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது ಆದರೆ ಈ ಪ್ರವಾದನೆಯ ವರ ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதை உணர்த்தும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ
தீர்க்கதரிசி, ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆಯುವಂತವನೇ ಪ್ರವಾದಿ, நோவா, ஏனோக்கு இவர்களெல்லாம் தேவனோடு சஞ்சரித்தவர். ನೋಹ, ಹನೋಕನು ಇವರೆಲ್ಲರೂ ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಿದವರು. தன் உதடுகளையும் இருதயத்தையும் தேவனோடு இணைத்துக் கொண்டிருக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. ತಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ದೇವರೊಂದಿಗೆ ಒಂದು ಮಾಡಿಕೊಂಡಿರುವಂತವನೇ ಪ್ರವಾದಿ. ஒரு தீர்க்கதரிசியுடைய இருதயமும் உதடுகளும் கர்த்தரோடு இணைந்திருக்கும் பாருங்க. ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯ ಹೃದಯ ಮತ್ತು ನಾಲಿಗೆ எப்போதும் வாய் கர்த்தரை துதித்துக் கொண்டு கர்த்தரோடு பேசிக் கொண்டே இருக்கும். ಯಾವಾಗಲೂ ಆತನ ಹೃದಯ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಮಾತಾಡುತ್ತದೆ. அவன் நாவு கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும். ಆತನ ನಾಲಿಗೆಯು ಕರ್ತನನ್ನು, அவன் இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கும். ಆತನು ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಸೇರಿರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ நான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். ನಾನು ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ. ஒரு முறை ஒரு அயல்நாடு ஒன்றிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தம்பதிகள் வந்திருந்தார்கள். ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೊರ ದೇಶದಿಂದ ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ದಂಪತಿಗಳು ಬಂದಿದ್ದರು. அப்பொழுது சகோதரன் தினகரன் இடத்துல இந்த குடும்பத்தினரை நீங்க கொஞ்சம் கூட்டிட்டு போய் சில காரியங்களை செய்ய சொல்லி எனக்கு அவர் பணித்தார். ಆಗ ಅವರು ನೀವು ಇವರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕೆಲವು ಸಂಗತಿಗಳನ್ನು ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಒಪ್ಪಿಸಿದರು. நான் அவர்களோடு அந்த நாள் முழுவதும் இருந்தேன். பல இடங்களுக்கு சென்று வந்தேன். ನಾನು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಡೀ ದಿನವಿದ್ದೆ. ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ ಬಂದೆ. அப்போது நான் மிகவும் முக்கியமான ஒரு வேலைகளை பார்த்து வந்தபடியால் மற்ற காரியங்களை குறித்து நினைப்பதற்கு கூட எனக்கு நேரம் கிடையாது. ನಾನು ಮುಖ್ಯವಾದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸಿ ಮಾಡುತ್ತಾ ಬಂದದ್ರಿಂದ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೋಚಿಸುವುದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲದೆ ಹೋಯಿತು. அந்த நாள் மாலையில ಆ ದಿನ ಸಂಜೆಯಲ್ಲಿ இந்த 2 பேரும் அன்னைக்கு ஃபிளைட்ல மலேசியா திரும்பி போனோம். ಈ ಇಬ್ಬರು ಆ ಮಲೇಷಿಯಾಕ್ಕೆ ತಿರುಗಿ ಹೋದರು. அவர்கள் பேர் பர்னன் ஃபால்ஸ். ಅವರು ಹೋದದ್ದು ಬರ್ನನ್ ಫಾಲ್ಸ್. அந்த குடும்பம் புறப்பட்டு போவதற்காக அவர்கள் ஏர்போர்ட் கொண்டு போவதற்காக நான் போயிருந்தேன். ಅವರನ್ನ ಹಿಂತಿರುಗಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಏರ್ಪೋರ್ಟ್ಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. அப்போது அவருக்கு ஹோட்டல் அறைக்கு நான் போனேன். ಅವರ ಹೋಟೆಲ್ ಕೋಣೆಗೆ ನಾನು ಹೋದೆ. அவர் தன்னுடைய பெட்டிகளை அடுக்கிக் கொண்டிருந்தார். ಅವರು ಕೆಲವು ಸಂಗತಿಗಳನ್ನ கிளம்புற நேரம் வரும்போது அவர் 2 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தார். ಅವರು ಹೊರಡುವಂತ ಸಮಯ ಬಂದಾಗಿ ಇಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஜெபிக்கும் போது திடீரென்று தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் அவர் மூலமாய் வெளிப்பட்டது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾಗಿರುವಾಗ ಪ್ರವಾದನೆಯ ಮಾತುಗಳು ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಕಟವಾಯಿತು. புருஷன் என்னை பார்த்து தீர்க்கதரிசனம் சொன்னார். ಆ ಗಂಡನು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಪ್ರವಾದನೆ ನುಡಿದರು. அவர் முடிச்சவன மனைவி சொன்னார். ಅವರು ಮುಗಿಸಿದ ತಕ್ಷಣ அவர் முடிச்சவன இவர் சொன்னார். ಅವರು ಮುಗಿಸಿದ ತಕ್ಷಣ இவர் முடிக்க அவங்க சொன்னார். ಇವರು ಮುಗಿಸಲು ಅವರು 2 பேரும் சொல்லிட்டே இருந்தாங்க. ಇಬ್ಬರು ಹೇಳುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. எனக்கு ஒண்ணும் புரியல. ನನಗೇನೋ ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. எனக்கு ஒண்ணும் விளங்கல. ನನಗೇನೋ ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. என்ன இவங்க என்னோட பத்தி சொல்றாங்க? ಏನು ನಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ நான் தலைவலிக்கு போற காரியத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ನಾನು ಅನೇಕ ಸಂಗತಿಗಳನ್ನು ನೋಡುತ್ತಲೇ என்னத்தை 2 பேரும் மாத்தி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னே புரியல. ಏನು ಒಬ್ಬರನ್ನು ಬಿಟ್ಟು ಒಬ್ಬರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನನಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ. முதல்ல உங்களை கொண்டு போய் ஃபிளைட்ல ஏத்தி அனுப்பிடலாம்னு நினைச்சேன். ಮೊದಲು ಇವರನ್ನ ವಿಮಾನಕ್ಕೆ ಹತ್ತಿಸಿ அதே மாதிரி அனுப்பி வச்சுட்டேன். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳುಹಿಸಿಬಿಟ್ಟೆ. நேரம் வந்தது. ಸಮಯ ಬಂತು. அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்களோ அவ்வளவு நடந்துட்டு இருக்குது. ಅವರು ಇಬ್ಬರು ಏನನ್ನು ಹೇಳಿದ್ರು ಅಷ್ಟು ಸಂಗತಿಗಳು ಇನ್ನು ನಡೆಯುತ್ತಾಗಿದೆ. கொஞ்சம் கூட இருதயத்துல இல்லாத ஒரு காரியத்தை அவர்கள் சொன்னார்கள். ಸ್ವಲ್ಪವೂ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಲ್ಲದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು ಹೇಳಿದರು. ஆனால் அது அத்தனையும் இப்போ நடந்துட்டு ಅದು ಎಲ್ಲಾ ಸಂಗತಿ ಈಗ ನಡೆಯುತ್ತಾಗಿದೆ. திரும்பி அவங்களை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறேன். எங்க கிடைக்கும்? ಮತ್ತೆ ಅವರು ಸಿಗುತ್ತಾರೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವಕಾಶ ಸಿಗ್ತಾರೋ. சான்சஸ் ஆர் நாட் given always. ಸಂದರ್ಭ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ಸಿಗೋದಿಲ್ಲ. அத கிடைக்கும் போது யூஸ் பண்ணி ಸಿಗುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗ